வணக்கம். சுபிதார் மேஜர், ஆனல் லெப்டினன்ட் எஸ். சுகுமார், வெட்ரன், கோர் ஆஃப் சிக்னல்ஸ், செக்ரட்டரி எக்ஸ் சர்வீஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன், அருப்புக்கோட்டை, செக்ரட்டரி ஜெனரல், தமிழ்நாடு எக்ஸ் சர்வீசஸ் லீக். சிபி கிராம் அண்ட் சிபிஎன் கிராம், சென்ட்ரலைஸ்டு பப்ளிக் கிரீவியன்ஸ் ரிட்ரஸ் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் அண்ட் சென்ட்ரலைஸ்டு பென்ஷனர்ஸ் கிரீவியன்ஸ் ரிட்ரஸ் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம்ஸ். அதாவது பொதுமக்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் அவர்களது குறைகளை புகார் வாயிலாக சமர்ப்பித்து அந்த குறைகளை நிவர்த்தி செய்வது பற்றி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பெர்சனல் வெல்ஃபேர், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த சிபி கிராம் அண்ட் சிபிஎன் கிராம் ஒன்றை ஏற்படுத்தி நல்ல முறையில் செயல்படுத்தி கொண்டு வருகின்றார்கள். இந்த சிபிஎன் கிராம் வாயிலாக தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ் லீக் முயற்சியில் முன்னாள் முப்படை வீரர்கள் தரப்பில் பல புகார்கள் சமர்ப்பிக்கப்பட்டு அந்த புகார்கள் நிவர்த்தி செய்யப்பட்டு பலன்களும் பயன்களும் கிடைத்துள்ளது. இதே நிலையில் ஒரு சில அமைப்புகள் இந்த சிபிஎன் கிராமில் குறிப்பிட்ட காலத்திற்குள் பதில்கள் தர வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக சரியான முறையில் பதில்கள் வழங்கப்படுவதில்லை. ஏனோதான பதில்கள். ஒரு சில அமைப்புகள் அதற்கு இந்த சிபிஎன் கிராமுக்கு பதில்களே நடவடிக்கை எடுக்காமல் கிடப்பில் போட்டுவிட்டார்கள். புகார் சமர்ப்பித்த பின்புதான் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக நேற்று, அதாவது 21 மார்ச் 2024 அன்று டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பெர்சனல் வாயிலாக மத்திய ஓய்வூதியர் சங்கங்களுக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ் வாயிலாக ஒரு கூட்டம் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் கூட ஓய்வூதிய சங்கங்களிலிருந்து இந்த கோரிக்கை வைக்கப்பட்டது. சிபிஎன் கிராம் புகார் அனுப்பப்பட்டால் அந்த புகார்களுக்கு உரிய காலத்தில் தக்க நடவடிக்கை எடுத்து நிவர்த்தி செய்ய தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோரிக்கை வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கையையும் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த சிபிஎன் கிராம் யூடியூப் இப்பொழுது வீடியோ வாயிலாக நாங்கள் போட இருக்கிறோம். பல முன்னாள் முப்படை வீரர்கள் இந்த சிபிஎன் கிராம் பற்றி, இந்த சிபிஎன் கிராமில் எப்படி புகார் சமர்ப்பிப்பது என்று கேட்டுக்கொண்டார்கள். இதன் காரணமாக இந்த சிபிஎன் கிராமினுடைய முழு விவரம், இதன் வாயிலாக எப்படி கிரிவியன்ஸ் சமர்ப்பிப்பது, என்னென்ன கிரிவியன்ஸ் சமர்ப்பிப்பது, சமர்ப்பித்த பின்பு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் அப்பீல் எப்படி செய்வது, அதே நேரத்தில் ரிமைண்டர் எப்படி கொடுப்பது என்பதை முழுமையாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல்கம், வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல். சிபிஎன் கிராம், சென்ட்ரலைஸ்டு பென்ஷனர் கிரிவியன்ஸ் ரிட்ரஸ் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம். சிபிஎன் கிராம்ஸுடைய வெப்சைட் இதுதான் அவங்களுடைய வெப்சைட். நீங்கள் கூகுளில் போய் pgportal.gov.in பென்ஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அந்த டைப் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணியாச்சுனாலே இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிரும். இந்த சிபிஎன் கிராமில் அவங்க ஒரு டெஃபினிஷனே கொடுத்துருக்குறாங்க, அது என்ன என்பது பற்றி. CPN Grams is an online computerized system which has been developed with an objective of speedy redress and effective monitoring of the grievances, besides providing a fast access to the pensioners. Pensioners can also appeal if they are not satisfied with the redressal of their grievances. அதாவது இந்த சிபிஎன் கிராம் வாயிலாக பென்ஷனர்ஸ் அவர்களுடைய குறைகளை தீர்வு செய்ய புகார் அனுப்பலாம். அதே நேரத்தில் இந்த புகார்கள் விரைவாக தீர்வு செய்யப்படும். அந்த தீர்வு செய்யப்படில் அதற்கு அப்பீல் செய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதில் 4 லெவல். ஃபஸ்ட்டு லார்ஜ் கிரிவியன்ஸ். ஃபஸ்ட்டு பென்ஷனர் அவங்களுடைய கிரிவியன்ஸை லாட்ஜ் பண்ணணும். செகண்ட் செட்டிங் அண்டு சார்ட்டிங் அண்டு டிஸ்பேச். இந்த கிரிவியன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் வெல்ஃபேருக்கு போன உடனே, ரிசீவ் பண்ண உடனே அவங்க சார்ட்டிங் அவுட் பண்ணுவாங்க. இது எந்த மினிஸ்ட்ரிக்கு சம்மந்தப்பட்டது டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு. அப்புறம் அந்த சம்மந்தப்பட்ட மினிஸ்ட்ரிக்கு அவங்க அனுப்புவாங்க ரிட்ரஸல். அவங்க அதை ஆக்ஷன் எடுக்கணும், ஆக்ஷன் எடுத்து பதில் கொடுக்கணும். அப்படி கொடுக்கலைன்னா அது அப்பீல், 4th லெவல் அப்பீல் பண்ணலாங்கிறது இதில் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த கிரிவியன்ஸ் ஏன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா,
நம்மளுடைய பென்ஷனர்ஸ், அதாவது டிஃபென்ஸ் பென்ஷனை பொறுத்தவரையில் அவங்களுடைய பென்ஷன் முதல்ல சிபிபிசிலேருந்து கிடச்சிக்கிட்டு இருந்தது. அந்த சிபிபிசியில் சரியான முறையில் அவங்களுக்கு வந்து பென்ஷன் வழங்கப்படலை அப்படின்றாலும் சரி, ரெக்கார்ட் ஆஃபீஸஸில் அவங்களுடைய டாக்குமெண்டேஷன் சரி செய்யப்படலை கோரிக்கை வைத்த பின்பும் அப்படிங்கிறது. அப்புறம் பிசிடிஏ பர்ஸிலிருந்து நம்மளுடைய கோரிக்கைகள் வந்து ஏற்றுக்கொள்ளாமல் அதை காலந்தாழ்த்தினா அதுக்கு கம்ப்ளைண்ட்ஸ். அதுக்கு வந்து நம்ம அப்ளிகேஷன் லெட்டர் சமர்ப்பிக்கிறோம். அப்புறம் இமெயில் சர்வீஸ் ரிக்வஸ்ட் பிசிடிஏ பர்ஸ் போர்ட்டலில் கொடுக்குறோம். இதெல்லாம் கொடுத்தாலும் எந்த நடவடிக்கை இல்லாத போது தான் அந்த சிபிஎன் கிராம்ஸ் மூலமாக நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தள்ளப்படுறோம். இந்த சிபிஎன் கிராம்ஸில் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு அந்த இதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம முதல்ல நம்மளுடைய சிஸ்டத்தில் லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ அந்த டீட்டெயில்ஸ் வேர்டு ஃபைலில் டைப் பண்ணி வச்சுருக்கிறது ரொம்ப அவசியம். டிஃபென்ஸ் பென்ஷனர்ஸ் கிரிவியன்சஸ் இது வந்து முக்கியமாக அதை சொன்னது மாதிரி மேக்ஸிமம் வந்து பென்ஷனர்ஸ் ப்ராப்ளம்ஸ் தான். ஃபஸ்ட்டில் வந்து இன்கரெக்ட் ரிவிஷன் அப்ளிக் பேமெண்ட் ஆஃப் சர்வீஸ் பென்ஷன், டிசபிலிட்டி பென்ஷன் அண்ட் ஃபேமிலி பென்ஷன் பேஸ்ட் ஆன் ரேங்க்ஸ் QS qualifying years of service group as per applicable PCDA circular 6th CPC, ORP1, 7th CPC and ORP2. இதுக்கு எல்லாமே பிசிடி அதுக்கான சர்க்குலர் கொடுத்துருக்குறாங்க. அந்த சர்க்குலர் படி அவங்களுக்கு வந்து பென்ஷன் பேமெண்ட் பண்ணணும். அப்படியும் பண்ணாமல் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது தான் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது. நான் பேமெண்ட் ஆஃப் ORP2 ஏரியர்ஸ் இப்போ 666 சர்க்குலர் பிரகாரம் அவங்க 4 இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்க வேண்டியது இருக்குது. இன்னும் 2 இன்ஸ்டால்மெண்ட்டு கொடுக்காதவங்களுக்கு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்கரெக்ட் MACP கிரேட் பே லெவல் பென்ஷன் அண்டு ரேங்க் இன் PPO. இந்த MACP கிரேட் வந்து 6th CPC PPO அண்டு அந்த பென்ஷன் பேமெண்ட் ஆர்டரில் இருந்தது. அதே மாதிரி 7th CPCயில் இருந்தது. ஆனால் 7th CPC PPOவில் அந்த MACP கிரேனுடைய இதை ஷோ பண்ணுறது கிடையாது. அதனால் அது பலர் வந்து பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த கம்ப்ளைண்ட் டிலே இன் ஃபேமிலி பென்ஷன் ரிலீஸ் அண்ட் டிமைஸ் ஆஃப் ESM. பர்ஸ் மைக்ரேட்டட் பென்ஷனர் அவங்க காலமானதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து தாமதம் அந்த பென்ஷன் கிடைக்குது. ஒரு சிலருக்கு வந்து அந்த காலமானுடைய அக்கௌண்ட்லேயே அவங்க பென்ஷன் போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் டிலே இன் ஃபைனல் செட்டில்மெண்ட் ஆஃப் டிசீஸ்டு பென்ஷனர் பேங்க் அக்கௌண்ட் due to நான் இஷ்யூயிங் ஆஃப் கிளியரன்ஸ் நோட் ஃப்ரம் PCDA பர்ஸ். அந்த பென்ஷனர்ஸ் இறந்ததுக்கப்புறம் வேறு டிபெண்டன்ட் ஃபேமிலி பென்ஷன் யாருமே இல்லை அப்படிங்கும்போது அதை ஃபைனல் செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த PCDA பர்ஸ்லேருந்து ஒரு கிளியரன்ஸ் நோட் வர வேண்டியிருக்கு. அது வர்றது கிடையாது. அதுக்கு கம்ப்ளைண்ட் அனுப்ப வேண்டிய நிலைமை ஏற்படுது. டிலே இன் பே அண்ட் அலவன்சஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆன் ஆர் ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட். இந்த சர்வீஸில் இருக்கும்போது அந்த அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பே அண்ட் அலவன்சஸ் சரியாக கிடைக்கல போது அந்த ரிட்டைர்மெண்ட் ஆகிற சமயத்தில் அவங்க எழுதி கொடுக்குறாங்க ரெக்கார்ட் ஆஃபீஸர்ஸ் வந்ததுக்கப்புறம். அதில் வந்து அந்த நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் பே அண்ட் பென்ஷன் இன் PPO ஆஸ் பர் லாஸ்ட் FSA. அந்த லாஸ்ட் ரிட்டையர்ட் ஆகும்போது ஃபைனல் செட்டில்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் வந்து அவங்க சம்மந்தப்பட்ட POவிலேருந்து கொடுக்குறாங்க. அதில் வந்து FSAயில் ஒரு பே இருக்கும். ஆனால் அந்த PPO வழங்குறதுல அது ஒரு பே இருக்கும், குறைவாக இருக்கும். அப்படிங்கும்போது அந்த FSI படி அவங்களுக்கு வந்து பென்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அப்படி FSI பிரகாரம் அந்த பென்ஷன் கொடுக்க ஆரம்பித்தாச்சுன்னா பே அண்ட் பென்ஷன் ரிவிஷன் பண்ணுறப்ப அதுக்கான கிராஜுவேட்டி கம்யூட்டேஷனும் மாறுபடும், வித்தியாசமாகும். லீவ் என்கேஜ்மெண்ட் அண்டு ட்ரான்ஸ்ஃபர் கிராண்டல் இதெல்லாம் அவங்களுக்கு வித்தியாசம் கொடுக்கணும். இதை கொடுக்காத காரணத்தினால இந்த கம்ப்ளைண்ட் போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ராங் ரிக்கவரி, அதாவது சர்வீஸில் இருக்கும்போது ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள இதெல்லாம் கோட் பண்ணி அவங்க ரிட்டையர் ஆகப்பட்ட சமயத்தில் லட்சக்கணக்கில் பிடிச்சிடுறாங்க. இதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டரே இருக்குது, அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணியாச்சுன்னா அதுக்கு ஆர்பிஐ கோர்ட்டிலேருந்து ஒரு லெட்டர் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. நாங்களும் பல கம்ப்ளைண்ட்ஸ் போட்டிருக்கிறோம் அந்த சிபிஎன் கிராம் மூலமாக. இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுத்தப்பாடாக தெரியலை. நெக்ஸ்ட் வந்து கம்யூட்டேஷன்ஸ், ராங் capitation value of pension and commuted portion of pension restoration date in first PPO and pension slip. இப்போ பர்ஸ் PCDAவில் பென்ஷன் மைக்ரேட் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த பென்ஷன் ஸ்லிப்பில் அந்த ரெஸ்டோரேஷன் டேட் தவறுதலாக இருக்குது. அதே மாதிரி PPOவில் வந்து கம்யூட்டட் வேல்யூ ஆஃப் பென்ஷன் கம்யூட்டேஷன் அமௌண்ட் தொகை வந்து தவறுதலாக இருக்குது. அதை பற்றி கம்ப்ளைண்ட்ஸ் FMA stoppage and excess wrong paid FMA recovery delays for ECHS beneficiaries. ECHS மெம்பர்ஸ் அவங்களுக்கு வந்து FMA அப்ளிகபிள் இல்லை. அப்படிங்கும்போது அவங்களுக்கு FMA வழங்கப்பட்ட FMA நிறுத்தம் செய்வதற்கோ கூடுதலாக வழங்கப்பட்ட FMA பிடித்தம் செய்வதற்கோ கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அது சரியான முறையில் நடவடிக்கை இல்லை. அதுக்காக ஃபர்தராக சிபிஎன் கிராம் கம்ப்ளைண்ட் டாக்குமெண்டேஷன் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்
லாங் டிலே நோ ஆக்ஷன் ஆன் பப்ளிகேஷன் ஆஃப் ஆர்ஓ பார்ட் ஆர்டர்ஸ் as regards சேஞ்ச் ஆஃப் நேம், டேட் ஆஃப் பர்த், ஃபேமிலி மெம்பர்ஸ். ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய ஒய்ஃபினுடைய நேம், குழந்தைகளுடைய நேம் அண்ட் பிறந்த தேதிகளில் திருத்தம் மாற்றங்கள் செய்ய இருந்தால் அதுக்காக அவங்க தக்க ஆவணங்களை சமர்ப்பித்தாலும் சம்பந்தப்பட்ட மாவட்ட முன்னாள் படைவீர நல அலுவலகத்திலிருந்து அதை ஏற்றுக்கொள்ளாமல் காலம் தாழ்த்திக்கிட்டே வர்றதுனால இவங்களுக்கு பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்குது. அதனால் கம்ப்ளைண்ட்ஸ் போட வேண்டிய நிலைமை. என்டோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷனர்ஸ் அண்ட் அப்ளிகபிள் டிபெண்டன்ட் ஃபேமிலி நேம் இன் பிபிஓ ஆஃப் சர்வைவிங் பென்ஷனர்ஸ். அதாவது இந்த 1 ஏப்ரல் 1985க்கு முன்னாடி ரிட்டையர் ஆனவங்களை பிபிஓவில் எல்லாம் அந்த ஃபேமிலி பென்ஷனுடைய நேம் கிடையாது. அதை என்டோர்ஸ் பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணாலும் அதை காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்காங்க. அதுக்கும் கம்ப்ளைண்ட் போட வேண்டிய நிலைமைகள் ஏற்படுது. அப்புறம் இப்போ நமக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ், இதுதான் அந்த கம்ப்ளைண்ட்ஸ், என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நமக்கு பார்வைக்கு வருதோ அதெல்லாம் என்னென்ன இப்போ தெரிவிச்சிருக்கிறேன். இந்த கம்ப்ளைண்ட் சமர்ப்பிக்கும் போது நம்ம கையில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெடிலி அவைலபிள் இருக்கணும். ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸ் ஆஃப் தி கிரீவியன்ஸ் டைப்டு செப்பரேட்லி காப்பி அண்ட் பேஸ்ட். அதாவது இந்த கம்ப்ளைண்ட் போடுறப்ப அதில் நம்ம டீட்டெயில்ஸாக எழுத வேண்டியது இருக்குது. என்னென்ன கிரீவியன்ஸ், நம்மளுடைய கிரீவியன்ஸ் என்னங்கிறத விவரமாக அதை டைப் பண்ணி வைக்கணும். பிபிஓ காப்பி ஃபார் கரெக்ட் பிபிஓ நம்பர், பென்ஷனர் ஆர்பி நம்பர், ரேங்க் அண்ட் நேம். கையில் அந்த பிபிஓ வச்சுருக்கணும். அப்படி இருந்தால் தான் கரெக்டான அந்த பிபிஓ நம்பர் போட முடியும். ஆர்பி நம்பர் அன்னுடைய நேமும் சரியாக அதில் குறிப்பிட முடியும். மொபைல் நம்பர், மொபைலை கையில் வச்சுருக்கணும். அந்த மொபைல் நம்பரில் தான் ஓடிபி வரும். இந்த ஓடிபியை சப்மிட் பண்ணால் தான் அதனுடைய சிபிஎன் கிராம் கம்ப்ளைண்ட் சப்மிட் ஆகும். இமெயில் அட்ரஸ், நம்ம இமெயில் அட்ரஸ் குறிக்கணும். ஆதார் கார்டு ஃபார் ஹோம் அட்ரஸ், கையில் நம்மளுடைய ஆதார் கார்டு யார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய ஹோம் அட்ரஸ் அதில் எடுத்து இதில் குறிப்பிட வேண்டியிருக்கும். பேங்க் பாஸ்புக் ஃபார் கரெக்ட் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட். அதில் இந்த கம்ப்ளைண்ட்டில் பேங்க், எந்த பேங்க்கில் இந்த பென்ஷன் வாங்குகிறோன்னு தெரிவிக்க வேண்டியிருக்கும். அதோடு சேர்த்து அக்கௌண்ட் நம்பர் குறிப்பிட வேண்டியிருக்கும், ஐஎஃப்எஸ்சி கோட். இந்த பாஸ்புக் இருந்தால் தான் அதெல்லாம் எழுத முடியும். இப்போ நம்ம பிஜி போர்ட்டலில் போயிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த பிஜி போர்ட்டலில் போயிட்டு ஊக்குள்ளே போயிட்டு அந்த சிபிஎன் கிராமில் நம்ம அதை ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அந்த வெப்சைட் லாட்ஜ் யுவர் கம்ப்ளைண்ட்ஸ், இதை நீங்கள் நம்ம கிளிக் பண்ணியாச்சுன்னா நெக்ஸ்ட் பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகுது. அந்த நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிறப்ப நெக்ஸ்ட்டு நமக்கு இருக்கிறது கிரீவியன்ஸ் ரிட்ரஸல் ஃபார்ம். இதில் நம்ம பல சிவில் இருக்குது, ரயில்வேஸ் இருக்குது, போஸ்ட் இருக்குது, டெலிகாம் இருக்குது. இதில் அந்த டிஃபென்ஸ், அதை நமக்கு முக்கியமாக நமக்கு சம்மந்தப்பட்ட டிஃபென்ஸ் தான். டிஃபென்ஸை நம்ம அதை கிளிக் பண்ணி கண்டினியூ பண்ணியாச்சுன்னா நெக்ஸ்ட் போயிடும். அந்த ஃபார்ம் நமக்கு ஓப்பன் ஆகிரும். இது எல்லாமே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். இதை ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். மினிஸ்ட்ரி பப்ளிக் டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் விச் ரிட்டையர்ட், அதை நம்ம அந்த இதை செலக்ட் பண்ணியாச்சுன்னா அதில் கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸ் வரும். அந்த மினிஸ்ட்ரியினுடைய டீட்டெயில்ஸ் இதில் கம்ப்ளீட்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பல இதெல்லாம் இருக்குது. நமக்கு சம்மந்தப்பட்டது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர். அதை நம்ம கிளிக் பண்ணியாச்சுன்னா, அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் போயாச்சுன்னா நமக்கு வர்றது ஆஃபீஸ் அப்படி ஆர்கனைசேஷன் ஃப்ரம் விச் ரிட்டையர்ட் அண்ட் ரிட்டையரிங். நம்மளை பொறுத்தவரையில் ஆர்மினா ஆர்மி, நேவினா நேவி, ஏர்ஃபோர்ஸ்னா ஏர்ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் கிரீவியன்ஸ் பெர்டைன்ஸ் டு, அதை செலக்ட் பண்ணணும். அந்த கிரீவியன்ஸ் இதில் 3 கொடுத்துருக்குறாங்க. பென்ஷன் டிஸ்பர்சிங் பேங்க், டிபார்ட்மெண்ட் பப்ளிக் மினிஸ்ட்ரி, நாட் அவர். நமக்கு சிபிபிசியிலிருந்தோ பேங்கிலிருந்தோ நம்ம குறைபாடுகளை அவங்க தீர்வு செய்யலைன்னா நம்ம அதை செலக்ட் பண்ணணும், பிடிஏங்கிறத. அல்லது ரெக்கார்ட் ஆஃபீஸர்ஸ் பிசிடியிலிருந்து நம்மளுடைய குறைகளை தீர்வு செய்யலைன்னா டிபார்ட்மெண்ட் பப்ளிக் மினிஸ்ட்ரியை கிளிக் பண்ணணும். நமக்கு எதுவுமே தெரியலைன்னா நாட் அவர், அதை கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கிரீவியன்ஸ் கேட்டகரி. அந்த கிரீவியன்ஸ் கேட்டகரியில் தான் நிறைய இது இருக்குது. அந்த கிரீவியன்ஸ் கேட்டகரியில் உங்களுக்கு எந்த காரணமாக உங்களுக்கு குறைபாடுகள் இருக்கிறது அது எல்லாமே இதில் கொடுத்துருக்குறாங்க. ஒன் பை ஒன்னாக படிங்க. எது உங்களுக்கு சரியாக படுதோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதை பற்றி எதுவுமே தெரியலைன்னா நாட் ஸ்பெசிஃபைடு இன் த லிஸ்ட்டு, அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபர்தராக ப்ரோசஸ் ஆகலாம். அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் பிபிஓ நம்பர், ஏற்கனவே சொன்ன மாதிரி பிபிஓ கையில் வச்சுருக்கணும். அந்த பிபிஓ நம்பர் போடணும். எந்த பிபிஓ நீங்கள் பர்ஸில் மைக்ரேட் ஆகிடுச்சுன்னா அந்த பர்சனுடைய பிபிஓ நம்பர் போடணும். நெக்ஸ்ட்டு ஜெண்டர் ஆஃப் தி பென்ஷனர், அவங்க ஃபீமேலா மேலாங்கிறது இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணணும். நேம் ஆஃப் தி கம்ப்ளைண்ட் அவங்க பென்ஷனரே கொடுக்குறா இருந்தால் அந்த பிபிஓவில் என்ன பேர் இருக்குது அதை கொடுக்கணும். இல்லை அவங்க கொடுக்கல, மற்றவங்க யாராவது கொடுக்குறாங்கன்னா அதில் கிளியராக அதில் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு செலக்ட் பென்ஷனர் ஏஜ் பிலோவா அபோங்கிறத குறிப்பிடணும். நெக்ஸ்ட்டு எல்லாமே மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அட்ரஸ், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் ஆர்மி நம்பர், ரெக்கார்ட் ஆஃபீஸ், இது எல்லாமே அதில் சரியாக நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வர்றது டைப் ஆஃப் பென்ஷன் நம்ம கிளிக் பண்ணுறப்ப நமக்கு அதில் ஆப்ஷன் என்ன வருதுன்னு கேட்டால் சூப்பர் அனுவேஷன், வாலண்டியரி ரிட்டையர்மெண்ட், ஃபேமிலி பென்ஷன், என்பிஎஸ் அண்ட் அதர்ஸ்.
இப்போது நம்ம ஆர்மியை பொறுத்தவரையிலே நம்ம எல்லாமே சிப்பாய், நாயக், அவள்தான் ஜேசிஓஸ் ரிட்டையர்ட் ஆகிறப்ப அவங்களுக்குன்னு ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் இருக்குது. அதை முடிச்சுட்டு வருவாங்க. அதை முடிச்சுட்டு வர்றப்ப அதை நம்ம சூப்பர் அனுவேஷன் தான் சொல்ல முடியும். இந்த இவங்க கொடுக்குற ஆப்ஷனை பொறுத்தவரையில் சூப்பர் அனுவேஷன் கிளிக் பண்ணணும். இன்கேஸ் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட், பிரிமிச்சர் ரிட்டையர்மெண்ட்டாக அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இல்லைன்னா ஃபேமிலி பென்ஷனாக இருந்தால் ஃபேமிலி பென்ஷன்ஸ் அதை கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பேங்க் நேம். பேங்க் நேமை நீங்கள் கிளிக் பண்ண உடனேயும் எந்தெந்த பேங்க் கம்ப்ளீட் பேங்க்ஸ் டீட்டெயில்ஸ் வருது, எந்த பேங்க்கில் இருந்து பென்ஷன் வாங்குறீங்களோ அந்த பேங்கை நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் பேங்கினுடைய அக்கௌண்ட் நம்பர், நம்மளுடைய எந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரமாக பென்ஷன் வாங்குகிறோமோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட். நெக்ஸ்ட்டு தான் நமக்கு இருக்கிறது அந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் தி கிரீவியன்ஸ். நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம கம்ப்யூட்டரில் ஒரு வேர்டு ஃபைலை டைப் பண்ணி வச்சுருக்கணும். அப்படி டைப் பண்ணி வச்சாச்சுன்னா அதை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம நிறைய நேரம் டைப் பண்ணிக்கிட்டு இருந்தாச்சுன்னா இதுக்குன்னு ஒரு இந்த டைம் இருக்குது, இந்த எவ்வளோ நேரத்துக்குள்ளே இதை சப்மிட் பண்ணணும். அப்படி நம்ம நிறைய நேரம் எடுத்தாச்சுன்னா சப்மிட் ஆகாது. அதனால தான் நம்ம டைப் பண்ணி வச்சு இதை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட், டு யூ வாண்ட் டு அப்லோட் த டாக்குமெண்ட்ஸ் பிடிஎஃப் ஒன்லி, எஸ் ஆர் நோ. நம்ம ஏற்கனவே இதை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம், லெட்டர் அனுப்பியிருக்கிறோம், இமெயில் அனுப்பியிருக்கிறோம். அப்படியே நடவடிக்கை இல்லாத பட்சத்தில் நம்ம அதை நம்ம பிடிஎஃப் ஃபைலில் நம்ம கம்ப்யூட்டரில் வச்சு இதில் அப்லோட் பண்ணணும். அப்படி ஏசுன்னு சொல்கிறப்ப நமக்கு நெக்ஸ்ட் பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும். அந்த ஓப்பன் அப்புறம் சூஸ் ஃபைல் அதை கிளிக் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே போவோம், அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் நம்ம எந்த ஃபைல் நம்ம பிடிஎஃப் ஃபைலில் வச்சுருக்கிறோமோ நேமோ அதை கிளிக் பண்ணியாச்சுன்னா நெக்ஸ்ட் அங்கே வந்துடும். அதில் எந்த நேமில் வச்சுருக்கிறோம் அங்கே வந்துடும். அதை அட்டாச் பண்ணணுமான்னு கேட்கும். நெக்ஸ்ட் அட்டாச் பண்ண உடனே நமக்கு அது விசிபிள் ஆகும் எந்த ஃபைலுங்கிறது. நெக்ஸ்ட்டு சப்மிட் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த கிரிவியன்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துறதுக்கு கீழே அந்த ஃபைல் அட்டாச் ஆகிடும். அட்டாச் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கோடு இருக்குது. அந்த கோடை பார்த்து சரியான முறையில் அதில் டைப் பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணியாச்சுன்னா நம்மகிட்ட ஏற்கனவே இதில் கொடுத்த மொபைல் நம்பருக்கு நமக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இதில் போட்டு நம்ம கிளிக் பண்ணியாச்சுன்னா அந்த நம்ம சப்மிட் ஆயிரும். சப்மிட் ஆன உடனே அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அந்த மொபைல் நம்பருக்கு வந்துடும். நமக்கு முன்னாடி நம்ம கம்ப்யூட்டர்லேயும் அந்த இது வந்துடும். அப்புறம் நம்ம இதை ஒரு டீட்டெயில்ஸ் எடுத்து வைக்கணும். நம்மகிட்ட வியூ கிரீவியன்ஸ் அந்த அப்பீல் ஸ்டேட்டஸில் போயிட்டு இப்போ நமக்கு கிடைச்ச அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதில் போட்டு நம்ம மொபைல் நம்பர் இதில் டைப் அடித்து இதில் கோடையும் டைப் அடித்தாச்சுன்னா நெக்ஸ்ட்டு அந்த பேஜ் ஓப்பன் ஆகிரும். அந்த நம்ம கிரீவியன்ஸ் ஸ்டேட்டஸ், அதாவது நம்ம இப்போது கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட்டில் தேதி ப்ளஸ் அவங்களுடைய பென்ஷனருடைய நேம் எங்கே போயிருக்கு எல்லா டீட்டெயில்ஸ் வரும். இதோடு சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டில் நம்ம வேர்டு ஃபைலில் டைப் பண்ணி வச்சுருக்கிறதோட நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சுன்னா இதை சேர்த்து நமக்கு கம்ப்ளீட் அந்த கம்ப்ளைண்ட் அந்த சிபிஎன் கிராம் கம்ப்ளைண்ட் ஒரே பேஜில் நம்மகிட்ட ரெடி ரெஃபரன்ஸ் எப்போ வேணாலும் இருக்கும். இதில் ஃபர்தராக ஆக்ஷன் நடக்கலை அப்படிங்கும்போது நம்ம இந்த கம்ப்ளைண்ட்டையும் சேர்த்து அதோடு அனுப்ப முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு எந்த விதமான நடவடிக்கை இல்லை அப்படிங்கும் போது இதில் ஸ்டேட்டஸை பார்த்ததுக்கப்புறம் அப்பீல் பண்ணலாம். இதில் அப்பீல் பண்ணுறப்ப அதே மாதிரி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்புறம் மொபைல் நம்பரை போட்டு நம்ம பண்ணுறப்ப அதுலேயும் டீட்டெயில்ஸ் கேட்கும். அந்த டீட்டெயில்ஸை டைப் பண்ணி நம்ம சப்மிட் பண்ணியாச்சுன்னா அதுக்கு அப்பீல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ரிமைண்டர் கிளாரிஃபிகேஷன் பண்ணனாலும் கூட இதே முறை தான் அதை பின்பற்ற வேண்டியது இருக்கும். அதே டீட்டெயில்ஸ் தான் கேட்கும், அதை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதனால் என்ன ரிசல்ட், சிபிஎன் கிராம்னால என்ன ரிசல்ட்டுன்னு கேட்டால் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ். இந்த சிபிஎன் கிராமில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுனால பல கேசஸ், அது தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ் லீகை பொறுத்தவரையில் பல எக்ஸர்வீசஸ்களுக்கு இந்த பென்ஷனர்ஸ் குறைபாடுகள் மற்ற ரெக்கார்டு சம்மந்தப்பட்டதில் புகார் அனுப்புறப்ப நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு தீர்வும் கிடைச்சிருக்கு, பயன்களும் கிடைச்சிருக்கு. ஆக்ஷன் டேக்கன் பை தி கன்சர்ன்ட் ஆஃபீஸ் வில் பி ரிசீவ்டு வித் எ காப்பி ஆஃப் லெட்டர் ஆர் அப்ளிகபிள் டாக்குமெண்ட்ஸ். அப்படிங்கும் போது அந்த சிபிஎன் கிராமில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாங்களோ அதில் நம்ம அதை ஸ்டேட்டஸ் பார்க்குறப்ப அதில் அவங்க அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று. இன் சம் கேசஸ் இன்டரிம் ரிப்ளை ரிசீவ்டு டு க்ளோஸ் த கம்ப்ளைண்ட்ஸ் வித்தின் டைம் லிமிட், தட் இஸ் வித்தின் 30 days. சம் கேசஸில் என்ன பண்ணுவாங்க, பிசிடிஏ ரெக்கார்ட் ஆஃபீஸர்ஸ் அது 30 daysக்குள்ளே இதில் ஆக்ஷன் எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு ஏதோ ஒரு ரிப்ளையை அனுப்பி வச்சுருவாங்க, ஒரு இன்டர்வியூ ரிப்ளை. அது இந்த கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்காகவே தான் அனுப்புவாங்க. ஏன்னு கேட்டால் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக இல்லை. அதனால் என்ன வேண்டியது, புகாருக்கு மேலே புகார் கொடுத்து இதை நம்ம தீர்வு செய்ய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறோம். ஆஃப்டர் ஆக்ஷன் ஆன் சிபிஎன் கிராம் கம்ப்ளைண்ட்ஸ், ரிசல்ட் ஆஃப் தி கம்ப்ளைண்ட் வில் பி கம்யூனிகேட்டட் டு தி கம்ப்ளைண்ட். இஃப் நாட் சாட்டிஸ்ஃபைட் தி ரிப்ளை ஆஸ்க் டு அப்ளை. இப்போ அவங்க அந்த ஸ்டேட்டஸில் பார்க்குறப்ப நமக்கு அந்த கம்ப்ளைண்ட்டுடைய ஸ்டேட்டஸ் நமக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னா நம்ம அதை அப்பீல் பண்ணணும். இது எனக்கு சாட்டிஸ்ஃபை கிடையாதுங்கும் போது அவங்க ஃபர்தராக அதை அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு அனுப்புவாங்க. இதுதான் இந்த சிபிஎன் கிராம். இது மூலமாக நம்மளுடைய குறைவுகளை எப்படி தீர்வு செய்வது, எப்படி நம்ம சிபிஎன் கிராமில் கம்ப்ளைண்ட் போடுவது, அப்பீல் செய்வது, ரிமைண்டர் கொடுப்பது பற்றி ஒரு விரிவான வீடியோ. இதை நீங்கள் எல்லாமே கேட்டிருப்பீங்க, நல்லபடியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் மற்றபடி நீங்கள் கேட்டவங்களும் மற்றவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது
குறைபாடுகள் அதிக காலமாக ஏதாவது நடவடிக்கை எடுத்தோம் அது தீர்வு ஆகலைன்னா அந்த சிபிஎன்கிரா மூலமாக அந்த கம்ப்ளைண்ட் அனுப்பி அவங்க குறைகளை நிவர்த்தி தீர்வு செய்யலாம். இதுவரை இந்த வீடியோவை கேட்டமைக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் லிசனிங். ஷேர் த வீடியோ ஃபார் மோர் அவேர்னஸ் அமாங் தி ESM ஃபார் their better யூஸ். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.